இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நான் புதுசா வாங்கியிருக்க ஃபயர்போல்ட்டோட கமாண்டோ அப்படின்ற வாட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வாட்ச் வந்து நான் Flipkartல ₹2000 வாங்கியிருந்தேன். இந்த வாட்சோட டிசைன் வந்து ஒரு ரக்கட் டிசைன்ல இருக்கும். நீங்க அவுட்டோர்ல வந்து ரஃபா யூஸ் பண்றதுக்காக இந்த வாட்ச் வந்து பண்ணிருக்காங்க. இதுலயே வந்து ஃபயர்போல்ட்ல எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாடலும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் ஏன் நான் இந்த மாடல் வாங்கினேன் அப்படின்னா, ஆல்ரெடி என்கிட்ட வந்து கிராஸ் பீட்ஸோட ஒரு வாட்ச் இருந்தது. அது வந்து ரவுண்ட் டயல்ல தான் இருக்கும். ரவுண்ட் டயல்ல வந்து வாட்ச் யூஸ் பண்ணியாச்சு, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ரெக்டாங்கிள் டயல்ல இருந்தது. ஸோ அதனால தான் இந்த வாட்ச் வாங்கினேன். அது மட்டும் இல்லாம ரவுண்ட் டயல்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே சைஸ் வந்து சின்னதாயிடும். நீங்க யூஸ் பண்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸ்மார்ட் வாட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்கிளா இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த வாட்ச் வந்து வாங்கியிருந்தேன். இந்த வாட்ச்ல வந்து ஒரு 4-5 கலர்ஸ்ல வந்து இந்த வாட்ச் வந்து அவைலபிளா இருக்கு. நான் வந்து வாங்கிய கலர் வந்து பாத்தீங்கன்னா கேமோ கிரே அப்படின்ற ஒரு கலர். ஆக்சுவலா எனக்கு வந்து பிளாக்கும் பிடிச்சிருந்தது. யூஸ்வலா எப்பயுமே நம்ம பிளாக் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கேமோ கிரே வாங்கினேன். நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளே சைஸ் பத்தி சொல்லணும். இதோட டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா 1.95 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து AMO LED டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே கிளாரிட்டி, பிரைட்னஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. அவுட்டோர்ல யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு நல்லாவே விசிபிலிட்டி இருக்கு. நீங்க டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணா கூட நல்ல ஒரு விசிபிலிட்டி இந்த வாட்ச்ல இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், நான் வாட்சை வாங்கினதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரீசன் இருக்கு. நான் பைக் ரைடு பண்ணும்போது கால்ஸ் வந்தா நிறுத்தி யாருன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பாம் கால்ஸ் வருது. ஸோ அது ரொம்பவே வந்து ஒரு மாதிரி அநாயகங்க இருக்கும். தேவையில்லாம கஷ்டப்பட்டு டிராஃபிக்ல இருந்து ஓரமா நிறுத்தி அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா ஸ்பாம் கால்ஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்ம வாட்ச்லேயே காமிச்சிரும் யார் கால் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேமோட காமிச்சிருது. ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாட்ச்ல நீங்க டைரக்டா கால் வந்து அட்டன் பண்ணி பேசிக்கலாம். வாய்ஸ் குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு. ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. ஆக்சுவலா இதுல வந்து நீங்க லவுட் ஸ்பீக்கர்ல கேட்டீங்கன்னா, நான் அவுட்டோர்ல கூட யூஸ் பண்ணி பார்த்தேன். அவுட்டோர்லயும் நல்லா நம்மளுக்கு வாய்ஸ் வந்து கேக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, டிராபிக்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் மத்தபடி இது நீங்க இதுலயே வந்து போன் பேசலாம். அது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் இதுல கொடுத்துருக்கிறதுல. இந்த வாட்ச்ல வந்து 123 ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. நிறைய மோட்ஸ் இருக்கு. ரன்னிங்க்கு, அதுக்கப்புறம் நீங்க பண்ற எக்ஸசைஸ்க்கு, பேட்மிண்டனுக்கு, அந்த மாதிரி எக்கச்சக்கமான மோட்ஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வாட்சோட பேட்டரி லைஃப். இந்த வாட்ச் நான் வந்து 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து சார்ஜ் போட்டேன். 100% போட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40% அளவுக்கு வந்து சார்ஜ் வந்து இருக்கு. 5 டேஸ் வந்து நீங்க வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்க போன் கால்ஸ் இது எல்லாமே வந்து பேசினாலும் 5 டேஸ் வந்து வரும். இல்ல மினிமம் 4 டேஸ் அதுவும் வரும். இவங்க வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 8 டேஸ் வந்து இதோட பேட்டரி பேக்கப் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு அது வந்து அவங்க போனோட கனெக்ட் பண்ணாம நம்ம வாட்ச் மட்டும் யூஸ் பண்ணா அது 8 டேஸ் இல்ல 10 டேஸ் கூட வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நான் இந்த வாட்சை கனெக்ட் பண்ணா போன்ல வந்து பேட்டரி என் போன்ல வந்து கொஞ்சம் சீக்கிரமா ட்ரெயின் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். மற்ற போன்ஸ்க்கு எப்படின்னு தெரியல. என் போன் வாங்கி ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ மேபி அதோட பேட்டரியுமே கொஞ்சம் வீக் ஆயிருக்கும். அதனால வந்து அதோட சார்ஜ் சீக்கிரமா இறங்குதுன்னு நினைக்கிறேன். இதுல கொடுத்துருக்க ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட். ஸோ இதுல இந்த ஆப்ஷன் நீங்க டேப் பண்ணீங்கன்னா உங்க போன்ல இருக்க, இன்கேஸ் நீங்க ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றீங்கன்னா டைரக்டா நம்ம கூகுள் வாய்ஸ் கமாண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்க ஆப்பிள் யூஸ் பண்றீங்கன்னா சிரியோட வாய்ஸ் கமெண்ட்ஸ் நம்ம இந்த வாட்ச் மூலமாவே கொடுத்துக்கலாம். வாட்ஸ்அப்ல உங்களுக்கு கால் வந்தா கூட அந்த கால் கூட நீங்க இதில் அட்டன் பண்ணி பேசலாம். ஏன்னா இது வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகுது. இதோட ஸ்பீக்கர் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப் கால்ஸும் நீங்க அட்டன் பண்ணலாம், இன்ஸ்டா கால்ஸும் அட்டன் பண்ணலாம். எந்த ஒரு போன்ல இருக்க மீடியாவோட ஆடியோ கூட நம்ம இதில் பிளே பண்ணிக்கலாம். அதை நீங்க வேணாம்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு கால் வருது அப்படின்னா நீங்க போன்ல அட்டன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து போனோட ஸ்பீக்கர்ல வந்து அவுட்புட் வருது. நீங்க வாட்ச்ல அட்டன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வாட்சோட ஸ்பீக்கர் வந்து அவுட்புட் வருது. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் இந்த வாட்சோட வெயிட்டை பத்தி சொல்லணும். இந்த வாட்ச் வந்து ரொம்ப வந்து வெயிட்டாலாம் இல்லை. கையில கட்டி இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹெவியான ஃபீல்லாம் கொடுக்கல. ரொம்பவே லைட் வெயிட்டா தான் இருக்கு. இந்த டயல் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கைக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி தோணுது. இன்கேஸ் உங்க கை வந்து சின்னதா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாடல்ஸ் நீங்க பார்த்து வாங்குங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி கட்டிய இந்த வாட்ச் இதோட சின்னதா இருக்குன்னா எனக்கு இப்போ அந்த மாதிரி ஃபீல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாட்சை வாங்கி நான் கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை இப்போ கீழே போட்டுட்டேன். அது வரைக்கும் எதுவுமே ஆகல. ஒரு ஸ்கிராச்சஸ் கூட எதுவுமே ஆகல. அதுக்கப்புறம் நான் நடந்து வரும்போது செவுத்துல கூட லைட்டா இப்படி தேய்ச்சிட்டேன். அப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவுமே ஸ்கிராச் ஆகல. அதே மாதிரி இதோட வாட்டர் ரெசிஸ்டன்ட் பத்தி பேசணும். எல்லா வாட்சுக்குமே வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டைரக்டா தண்ணிக்குள்ள நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் மழை பெய்யுது அந்த மாதிரி டைம்ல வந்து அது வந்து வாட்டரை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். பட் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. எப்பயுமே நீங்க வந்து ரொம்ப ஆழத்துல ஸ்விம்மிங்லாம் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ஆழத்துல வந்து இந்த மாதிரி வாட்சஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. நீங்க ஸ்விம்மிங்லாம் பண்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்க வாட்ச் வந்து பார்த்து வாங்குங்க. ஸோ இந்த வாட்ச்ல வந்து சிலிகான் ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இந்த ஸ்ட்ராப்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கு. சைஸிங்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லார் கைக்குமே எனக்கு தெரிஞ்சு ஃபிட் ஆகும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோல் வந்து இங்க இருந்து இந்த எண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க.
ஸோ எவ்வளோ பெரிய கையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ குட்டி கையாக இருந்தாலும் சரி, இந்த வாட்ச் வந்து செட் ஆகும். இதில் வந்து 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு பட்டனு, இன்னொரு பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வாக்கிங், ரன்னிங், ஸ்கிப்பிங், பேட்மிண்டன், பேஸ்கெட் பால், ஃபுட்பால், கிளைம்பிங் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஈஸியாக வந்து இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸில் ஒரு கால், அதுக்கப்புறம் மெனு ஆப்ஷன் வரும், டிஸ்பிளே பிரைட்னஸ், டார்ச் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது, பட் ரொம்ப டார்க்கா இருக்க பிளேசஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இந்த வாட்ச்ல கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட இன்ஸ்டா இல்ல மத்த ஏதாவது ஒரு ப்ரொஃபைல்ல QR கோடு கொடுப்பாங்கல்ல, அந்த கோடை வந்து நீங்க போன்ல வந்து இவங்க டாஃபிட் அப்படின்னு ஒரு ஆப் கொடுக்குறாங்க. அந்த ஆப் மூலியமா QR கார்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த கார்டு வந்து ஷோ ஆகும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல யாராவது உங்களோட ஐடி கேட்கறாங்கன்னா அவங்க அதை ஸ்கேன் பண்ணியே வந்து உங்களோட ப்ரொஃபைல வந்து பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ்ல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேயோட பிரைட்னஸ், ஸ்லீப் டைமர் அட்ஜஸ்ட் பண்றது, வாட்ச் ஃபேஸ், மெனு வியூ, அதுக்கப்புறம் ரிஸ்ட் டு ரைஸ் இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வைப்ரேட் அண்ட் ரிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஎன்டி மோட் நீங்க இதுலயே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். லோ பவர் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஃபோன் கால்ஸ் வந்து இதில் அட்டன் பண்ணி பேசலாமா அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீடியாவோட ஆடியோவும் நீங்க இதில் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சர் வந்து இந்த வாட்ச்ல இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க அனலாக் இல்ல டிஜிட்டல் கிளாக் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே அது வந்து இருக்கும். பட் வந்து இதோட பேட்டரி லைஃப் வந்து நீங்க அதை ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் இருக்காது. அப்புறம் சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ரீஸ்டார்ட், பவர் ஆஃப், ரீசெட் இந்த ஆப்ஷன்லாம் இருக்கு. இதோட வாட்ச் ஃபேஸஸ் நீங்க வந்து வாட்ச் ஃபேஸஸ் இதுலயே வந்து ஒரு 5-6 வாட்ச் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அதுல எந்த அளவு இதுவுமே எனக்கு பிடிக்கல. அந்த டாஃபிட் ஆப்ல வந்து நிறைய வாட்ச் ஃபேஸஸ் இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. அதுல நீங்க எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுலயுமே எனக்கு வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு வாட்ச் ஃபேஸஸே கிடைக்கல. ஏன்னு தெரியல. இதுக்கப்புறம் அப்டேட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ வச்சிருக்கல இந்த ஒரே ஒரு வாட்ச் ஃபேஸ் மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த டாஃபிட்ல ஆப்ல இருக்கிறது. அப்புறம் கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களோட மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணீங்கன்னா அதெல்லாமே இங்கே காமிக்கும். லெஃப்ட் டு ரைட் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு மெனு ஆப்ஷன்ஸ் மாதிரி இதில் வந்து வருது. அப்புறம் ரைட் டு லெஃப்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களோட ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் இந்த ஏஐ வாய்ஸ், வெதர், SpO2, பிளட் ப்ரெஷர், ஸ்லீப் மோடு, அப்புறம் இதை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுலாம் ஆப்ஷன் வேணுமோ இதில் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து மெயினாக வந்து கால்குலேட்டர் ஃபீச்சரும் இருக்கு. ஸோ ஓவராலாக இந்த வாட்ச் 2000 ருபீஸ்க்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு பர்சனலாக. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாட்ச் என் கைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாட்சோட பையிங் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க. மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.